ஆமென். இது அறுவடை நம்ம விவசாய குடும்பத்துல இல்லாம இருக்கலாம், நம்ம பயிர் செய்து நம்ம அறுவடை செய்து இங்க கொண்டு வராம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எல்லைகளில ஒரு பெரிய அறுவடையை இன்னைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. நம்ம எல்லாரும் சொல்லலாம். ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. நம்ம ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் கொண்டாடுகிறோம் அப்படின்று சொல்றதை விட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆமென். ஆமென். எது சந்தோஷமா இருக்கு? அறுவடையா வாக்குத்தத்தமா? வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தான் இல்ல? ஆமா. அந்த வாக்குத்தத்தமே அறுவடையை கொடுக்கிறேன்ற வாக்குத்தத்தம் தான். ஆமென். ஆண்டவர் முதல்ல இந்த பூமியை நிக்கிரகம் பண்ணி முழுவதுமாய் அழித்து போட்டு ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் அவர் காப்பாற்றி பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்து அவர்களை வெளியில கொண்டு வந்த பொழுது அவர்கள் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே பலியிட்டார்கள். அப்ப ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு எப்பவுமே யாராவது ஒருத்தர் ஹாப்பியா இருந்தா அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க, ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்வாங்க. எங்க தாத்தா வந்து பென்ஷன் வாங்கினாருன்னா எனக்கு வளையல் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா காசு பாக்கெட் ஃபுல்லா காசு வந்துன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏதாவது யாருக்காவது செய்யணும்ன்ற ஒரு ஆசை வந்துனே இருக்கும். எனக்கு மாசம் எனக்கு வளையல் வாங்கி கொடுப்பார். அந்த மாதிரி he was so happy, God was so happy. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவர் இருதயம் மனஸ்தாபப்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இன்றைக்கு மன ஹாப்பினஸ்ல அவர் அழகா ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம், பூமியில் உள்ள நாளளவும், என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே அவர் சொன்னார். ஆமென். அப்பனா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அறுப்பின் காலம் இருக்கும். ஆமென். ஆனா நோட் த பாயிண்ட், விதைக்கிறவங்களுக்கு தான் அறுப்பு இருக்கும். ஆமா. எதெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அது எல்லாமே அறுவடைக்கு வரப்படும். அதுவும் அறுவடை எப்படி இருக்கும்னா, விதை 1, அறுவடை வந்து 30, 60, 100. ஆமென். விதை வந்து 1, இந்த 1 நம்மளுது. அந்த 1 is ours. But 30, 60, 100 விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஹalleluya. 100 ஆமென். 100 அத்தனை. ஆமென். இன்றைக்கு அவர் வாக்குத்தத்தத்தை கொண்டாடுகிறோம். ஆமென். We are celebrating the fulfillment of his word. அவருடைய promise இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். Today is the day we are standing on his promise. Amen. 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஆமென். நல்ல கையை தட்டி 1 2 3 4 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ள தேவ
சத்தமா ஆமென் ஆமென் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துல வாக்குத்தத்தத்தை பலிபீடத்துல பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை ஆசாரியர்கள் அறிக்கையிடுவாங்களாம். பிரகாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து அறிக்கையிடுவாங்க. பிரகாரத்துல இருக்கிற ஜனங்கள் ஆமென் என்று சொல்வாங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நிறைவாக்க போகிறார். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் we have just 2 more months. நான் சொல்றேன் கர்த்தரால கூடாதது ஒன்றுமே. உன் குடும்பத்தை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவை நிறைவேற்றுவார். உன் பிள்ளைய குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவை நிறைவேற்றுவார். ஆமென். ஆமா, இது ஆச்சரியம் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கு தான் ஆச்சரியம், நமக்கு தான் சர்ப்ரைஸ். ஆனா அவர் ஏற்கனவே உனக்காக ஆயத்தம் பண்ணிட்டார். ஆமென். நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்கிற விதைப்பு அறுப்பு எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தம் தான். ஆமா, அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். இந்த சந்தோஷத்தோடு தான் பாட போறோம். ஆமென் ஆமென். நல்ல சத்தமா கையை தட்டி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் come on church, let's celebrate. நல்ல கையை தட்டி come on. பின்னாடி கை தட்டுங்கயா. நல்லா ஆமென் 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். நீங்க பாடுங்க ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். உயர்த்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினீரே அவர் சொன்ன வார்த்தை. உயர்த்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் சத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நீங்க பாடுங்க ஆமென். come on மேலே எல்லாரும் ஓ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி சத்தமா come on. ஓ ஜீசஸ். எஸ் எஸ் எஸ். one more time எல்லாரும் சேர்ந்து ஆமென். நன்றி நன்றி நன்றி. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு, நிறைவின் ஆண்டு, நிறைவின் ஆண்டு. ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது போல என் திருச்சபை என் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஓ ஆமென். நிரப்புங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அபிஷேகத்தால் பற்றி எரிகிற அக்னியினால் அப்பா நிறைவான ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. நிறைவான ஆவியினால் சபையை நிரப்புவீராக. நிறைவான ஆவியினால் வாலிபர்களை நிரப்புவீராக. பலிபீடத்திலிருந்து ஒரு மகிமை என் ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும். நதி போல நதி போல நதி போல ஒரு அபிஷேகம் புறப்பட்டு என் ஜனத்துடைய நிறைவை கொடுக்கட்டும். ஓ நிறைவானவர் வருவீராக. தேவ பிரசனத்தினால் என் சபையை நிரப்புவீராக. வாலிபர்களை நிரப்புவீராக. மூப்பரை நிரப்புவீராக. அங்கத்தினரை நிரப்புவீராக. மகிமை 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 மகிமை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோம். receive the grace. நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். சரீர குறைவுகள் நீங்கி போவதாக. ஆத்தும பலவீனங்கள் நீங்கி போவதாக.
வார்த்தைகள் ஒன்றும் தவறாதுப்பா. உங்க வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்ப்பா. இன்றைக்கு ஒருவேளை குழப்பங்களோடு டவுட்ஸோடு கூட வந்திருப்பீங்கன்னா, திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்கென்று சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நிறைவானவர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகும். ஆமென். Thank you அப்பா. மனதார என் ஜனத்தை இந்த அறுவடையின் திருநாளிலே ஒரு அறுவடையே எங்க குடும்பங்கள்ல பேசுவோம். Let there be harvest inside of their family. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அறுவடையை பேசுவோம். எதெல்லாம் விதைச்சாங்களோ 30, 60, 100 பலன் தருவதா. ஆமென் சொல்லுங்களேன். ஓ, சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும், வாழ்விலே நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.